சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் மோட்டார் சைக்கிள் பிரச்சார பேரணி. சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி மோட்டார் சைக்கிள் பிரச்சார பேரணி கன்னியாகுமரியில் இருந்து சென்னை நோக்கி ஒரு பேரணியும், ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு பேரணியும், மற்றொரு அணி கோயம்புத்தூரில் இருந்தும் கடந்த 5ஆம் தேதி துவங்கியது. கோயம்புத்தூரிலிருந்து சென்னை நோக்கி 5ஆம் தேதி புறப்பட்ட இந்த பிரச்சார பேரணி கோயம்புத்தூரிலிருந்து திருப்பூர், ஈரோடு, சேலம் வழியாக இன்று காலை தருமபுரி நல்லம்பள்ளியை வந்தடைந்தது. பேரணியை தருமபுரி சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சந்திரசேகரன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சிவசக்தி, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செல்வம், மாவட்ட தலைவர் மாது, கருப்பண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து அரசு ஊழியர்கள் சங்க மாநில தலைவர் தமிழ்செல்வி பேரணியை துவக்கி வைத்து பேசினார். பேரணியில் பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும், பணிக்கொடை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். நல்லம்பள்ளி வழியாக தருமபுரியிலிருந்து புறப்பட்ட இந்த பேரணி அரூர், திருவண்ணாமலை வழியாக சென்னையை நோக்கி சென்றது. நிகழ்ச்சியில் அரசு ஊழியர் சங்க செயலாளர் ராஜேஸ்வரி, மாவட்ட தலைவர் மாது, பதவி உயர்வு பெற்ற முதுநிலை பட்டதாரிகள் சங்க தலைவர் முருகேசன், மாநில ஒருங்கிணைப்பாளர் சந்திரசேகரன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசு தமிழ்நாட்டின் முதல்வரே, என்ன ஆட்சி